நீங்க இந்த அதுதான் இதான் என் தம்பி வீரராஜகுமார் தானே, வீரகுமார். அவரு செல்ல பாத்துக்கிட்டு என்கிட்ட பேசுறாரா, உடனே ஏதோ மெசேஜ் தான் அனுப்பிட்டான், வேணான்னு சொல்லல. அவரு நான் சொன்ன பாயிண்ட விட்டுறாரு. நான் இங்க வந்து சேரும் போது பொதுச் செயலாளரிடையும் முதல்வரிடம் நான் வைத்த கோரிக்கை என் தொகுதிக்கான விவசாய பூமிக்கு அத்தனை இடத்துக்கும் சிமெண்ட் லைனிங் போட்டு தரணும், கனாலுக்கு அத்தனை நெல் கொள்முதல் கூட செஞ்சு தரணும் என் தொகுதிக்கு மணிமுத்தார் பார்க்கை சீரெடுத்து அது சுற்றுலா தலம் ஆக்கணும். இப்படி ஒரு 4-5 கோரிக்கை கொடுத்தேன். சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை, நீங்க வாங்க தம்பி, மாரிமுத்து தம்பி இருந்தாரு, நீங்க வாங்க இந்த பட்ஜெட்லயே சேர்க்கிறேன்னு சொன்னவரு. அதுக்காக தான் போயிருக்கேன். இதான் உண்மை. நீங்க இனிமேல் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்ல நான் தயாரு. ஆனா ஏன் கேள்வி முடியும் சொல்ல மாட்டீங்க? அது என்ன அடம் பிடிக்கிறீங்க? அதை பத்தி நான் கவலை கிடையாது. இடைத்தேர்தல் விட்டுங்க, பொது தேர்தல் மக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுத்த இடத்துக்கு போன என்னையே இந்த கேள்வி கேட்கறீங்களா? மக்களுடைய மன ஓட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். என்ன இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி இப்படி ஓடுறேன்னு என்ன கேள்வி கேட்பியா? கரெக்டா? கரெக்டு தானே? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஆளுங்கட்சி நல்ல கட்சியா இருக்கணும். இவர் செயல்பாடு நல்லா இருக்கு, நான் சேர்ந்த முதல் அஜெண்டா. எல்லாருமே ஆஃப்ல பேசுறீங்க, ஆஃப் ஹேண்ட்ல பேசுறீங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த கட்சிக்கு நான் வந்து சேரதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். ஆளுங்கட்சி எல்லாமே நல்ல கட்சினா அப்புறம் எதுக்கு ஆளுங்கட்சி மாறி இன்னொரு கட்சி வருது? வராது இல்ல. எந்த கட்சி நல்ல விஷயமோ அந்த கட்சி தான் வருவோம். இந்த கட்சி நல்லா செய்யுதுன்னு நான் கணித்ததுல என் கணிப்பு மேபி ரைட் மேபி ராங், அது அப்புறம் டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு கரெக்ட். ஸோ அதனால நாங்க சேர்த்துருக்கோம். கரெக்டா? இதுவா கரெக்டா? சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கும். வீடியோ தெரியுதா? வருது இன்னும் இருக்கா? கேளுங்க தம்பி. ரெண்டு விஷயம். தாவேகா நன்றாக வேலை செய்யுது, நாளைக்கு அது நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதிமுக சரியா வேலை செய்யல அப்படின்னு என்னைக்குமே நெகட்டிவ்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டேன். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எதுக்கு இல்ல எனக்கு எதுக்கு? அது யாரு நல்லா செய்யற அவங்க கூட இருக்க போறேன். அவன் கெட்டவனாங்கிற பத்தி நெகட்டிவ் தாட்டுக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன் நெகட்டிவா பேசணும்? பாசிட்டிவா பேசணும். நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? பாசிட்டிவான இடம். ஐ திங்க் கரெக்டா. அதனால அங்க போறேன். நான் சொல்லல, அந்த தம்பி சொன்னார். தலையாட்டார இல்ல. ஒரே ஒரு இது, அன்பால் தான் என்னை தடுக்க முடியுமே தவிர யார் ஒருவரும் அதிகாரத்தில் என்னை தடுக்க முடியாது. அப்படி யாரும் தடுக்கல. அன்புலையும் தடுக்கலை, அதிகாரத்தையும் தடுக்கவில்லை. அது என்னுடைய இஷ்டம். நானா நின்று நானா ஜெயிச்சு நானா வரேன். இதுக்கு நானாங்கிற திமுறை இல்லை. என்னுடைய மக்கள் இங்க இருக்காங்களே அத்தனை பேர் உழைப்பு. நாங்க வந்ததுக்கு காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் என் தம்பி, என் அண்ணன். நம்ம கடந்த 5 ஆண்டு மிக கஷ்டப்பட்டுட்டோம். அதாவது நம்ம தொகுதிக்கு செய்ய முடியாமல் இப்பமாவது நம்ம தொகுதிக்கு நல்லது செய்யணும், அப்படி ஒரு முடிவு எடுங்கன்னு கேட்டேன். இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கட்சியுடைய நிர்வாகி. இவர் அமைப்பு செயலாளர், இவர் கொள்கை பரப்பு செயலாளர், தம்பி அமமுக வந்திருக்கார். இப்படி நிறைய பேர் இங்க எதுக்க போற ஒவ்வொருத்தரும், இவர் மாவட்ட துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், அப்படி நிறைய பேர் என் தொகுதிக்கு அத்தனை பேரும் வந்திருக்கோம். ஸோ இவங்களுடைய செயல்பாடு செயல்பாடு. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. இருந்து கரெக்டான கேள்வி. நாங்க வந்து சேர்ந்திருப்போமா சேர்ந்திருக்க மாட்டா 2வது கேள்விக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் செஞ்சு தரோன்னு கேட்டு செஞ்சு தர்றது. 10 கோரிக்கை கேட்டாரு மாவட்ட ஆட்சித் தலைவர். இன்னைக்கு வந்து இருக்கிற சிஎம் உடைய 4th செக்ரட்டரி விஷ்ணு பிரசாத் அவர் என்ன கேட்டார், உங்க தொகுதிக்கு தேவையான கோரிக்கை 10 கோரிக்கையை நீங்கள் கொடுங்கள், முதலமைச்சர் கேட்டிருக்காரு. 10 கோரிக்கை கொடுத்தேன். என்னாச்சுன்னு கேளுங்களேன். அப்படி செய்யாத கட்சிக்கு நம்ம எப்படி போக முடியும்? இப்ப வேற யாரும் இல்ல, நம்ம ரொம்ப உடச்சே பேசுறேன். எனக்கு கேட்டது யாரு? நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர். இப்ப யார் அவரு? அடிஷனல் செக்ரட்டரி 4 சிஎம்க்கு. நான் அப்படி லெட்டர் கொடுத்தேன்னா இல்லைன்னு நான் பிரச்சாரத்தை காமிச்சு தானே பண்ணேன்.
ஃபர்ஸ்ட் அதை காமிச்சு தானே பண்ண, இதெல்லாம் பண்ணல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன துரதிருஷ்டமோ ஏதோ ஒரு காரணத்தில் ஆட்சிக்கு வரல. அடுத்து எனக்கு வாக்களித்த 67,100 பேருக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்லையா? செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். தள்ளாட்டுறது தெரியுதா? சரி, அடுத்து பாத்தீங்களா எவ்வளவு அழகாக என் ஓட்டையே நான் குறைச்சி சொல்றேன். அப்ப எவ்வளவு நல்லவன்னு பாத்துங்க நீங்க. அதனால நான் அதுதான் செய்ய வந்தேன். ஆனா தம்பிங்க பூரா கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. பரவாயில்ல, நான் சேர்ந்தது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அமைதி என்பது அப்ரூவ்டுன்னு அர்த்தம். நான் சென்றது சரி என்று நீங்க சொல்லிவிட்டீர்கள். ஆமா, அதை பத்தி நீ அது மக்கள் சொல்ற, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது எப்படி என்னது? பேச்சுவார்த்தை நடந்துச்சா? நீங்க கூட வந்தீங்களா? யாரு? அது அவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது. தேங்க்யூ, நன்றி நன்றி. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். கேப்டன் கூட ஒரு 32-33 வருஷம் டிராவல் பண்ணேன். அண்ணன் வந்து எங்க மாவட்டத்துக்காரங்க. அண்ணனுக்கு நான் வந்து பிரச்சாரம் போயிருக்கிறேன். நிறைய உதவிகளை வந்து அண்ணன் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அண்ணன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். ஒரு 3 படம் அண்ணன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படங்கள்ல நான் நடிச்சிருக்கிறேன். செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்ப செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து என்னை இணைச்சிருக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எந்தவித பலனும் இல்லாமல் நாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. அந்த ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். அந்த இயக்கத்துல நாங்க எங்களை எல்லாரையுமே இணைச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்ல, அதுதான் நம்ம சவால் வந்து நிறைய வந்து இதுக்கு பிஃபோர் விட்டுருக்கிறோம். நம்ம அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர்னு சொன்னோம். இப்ப டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. அதனால அதை வந்து நாங்க வந்து மறப்போம் மன்னிப்போம், அந்த ஒரு ஃபார்முலா தான். நன்றி.